திமுக அரசின் சாதனைகளுக்கு பொதுமக்கள்தான் சிறப்பு தூதுவர்களாக இருக்கிறார்கள் என தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. தமிழக விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஈரோட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அப்போது ஈரோடு வ.உ.சி. பூங்கா மைதானத்தில் சுமார் 7,57,00,000 ரூபாய் செலவில் சர்வதேச அளவிலான சீரமைக்கப்பட்ட சிந்தட்டிக் ஓடுதளத்தையும் 48 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட விளையாட்டு மகளிர் விடுதியையும் தமிழக விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் சிந்தட்டிக் ஓடுதளத்தையும் வீடுகளையும் பார்வையிட்டார். தொடர்ந்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். மேலும் சர்வதேச பேட்மிண்டன் வீரர் ருத்விக் ரகுபதி, கையுந்து போட்டி வீராங்கனை மகேஸ்வரி ஆகிய இருவருக்கும் நினைவுப் பரிசுகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் பல்வேறு துறைகளின் சார்பில் 4,022 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். விழாவில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஈரோடு, கரூர் மாவட்டங்களில் உள்ள 382 ஊராட்சிகளுக்கு கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை வழங்க இருப்பதாகவும், தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளை மூலம் விளையாட்டு வீரர்களுக்கு 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இதுவரை உதவிகள் வழங்கியிருப்பதாகவும், தமிழகத்தில் அரசு வேலைவாய்ப்புகளில் விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடு மூலம் வேலைவாய்ப்பு வழங்க வந்த கோரிக்கை மூலம் முதற்கட்டமாக 100 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்க உள்ளதாகவும், இந்தியாவில் விளையாட்டுத்துறை என்றால் அது தமிழ்நாடு என்றார். கிராமங்களிலிருந்து அதிக விளையாட்டு வீரர்கள் வர வேண்டும் என்பதற்காகவே கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் திட்டம் தொடங்கியதாகவும் பேசிய உதயநிதி ஸ்டாலின், மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதுதான் திமுக அரசின் நோக்கம் என்றும், மக்களுக்கு உழைக்க முதல்வர் தயாராக உள்ளதாகவும், திமுக அரசின் சாதனைகளுக்கு பொதுமக்கள்தான் சிறப்பு தூதுவர்களாக இருக்கிறார்கள் என்றார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து 12,525 கிராம ஊராட்சிகளுக்கும் ரூபாய் 86 கோடி மதிப்பீட்டில் விளையாட்டு உபகரணங்களை, ஸ்போர்ட்ஸ் கிட்டை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தை மதுரையில் கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி வைத்தோம். பல மாவட்டங்களில் இந்த ஸ்போர்ட்ஸ் கிட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஊராட்சிகளுக்கு 33 வகையான விளையாட்டு உபகரணங்களை கொண்ட கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை வழங்க இருக்கின்றோம். இந்த ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டம் தொழில்துறைக்கு மட்டுமல்ல, விளையாட்டுத்துறைக்கும் பல பங்களிப்பை செஞ்சிருக்கு. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையில் தொடங்கி அதன் மூலம் ஏராளமான ஏழை எளிய மாற்றுத்திறன் கொண்ட விளையாட்டு வீரர்களுக்கு தொடர்ந்து உதவிகளை செய்து வருகின்றோம். இதுவரை ஏராளமான வீரர்களுக்கு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் மூலமாக ரூபாய் 9 கோடி அளவுக்கு நிதி உதவி அளித்திருக்கின்றோம். அதேபோல தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையில் நிதி உதவி பெற விரும்பும் விளையாட்டு வீரர்கள் www.sdat.tn.gov.in என்ற இணையதளத்தில் அனைவரும் விண்ணப்பிக்கலாம்.